நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை தொடர்ந்து நாம் படித்து வருகிறோம். 6ஆம் அதிகாரம் இந்த முழு பாகமும் கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை விவரமாய் நமக்கு போதிக்கிறது. குறிப்பாக 6ஆம் அதிகாரம் பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தம், ஹோலினஸ், sanctification, பரிசுத்தமாகுதல், பரிசுத்தம், அதை குறித்து இங்கே போதிக்கிறதா இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு நீங்கள் அடிமைகளானீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இன்றைய காலை வேளையிலே ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் பரிசுத்தம் வர முடியாது என்பதை குறித்து நான் போதிக்கப் போகிறேன். பரிசுத்த வாழ்க்கைக்கு அடிப்படையே ரட்சிப்பின் அனுபவம் தான். அது ஏன் போதிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே, இந்த நவீன காலத்திலே, அறிவு பெருத்திருக்கிற இந்த காலத்திலே சில அறிவாளிகள் இப்படியாய் சொல்லுகிறார்கள்: கிறிஸ்தவ போதனைகளை நான் கை கொள்ளுகிறேன், கிறிஸ்தவ கோட்பாடுகளை நான் விசுவாசிக்கிறேன், அதை கை கொள்ளுகிறேன். கோட்பாடுகள்னா டாக்டரின் அல்ல, அதனுடைய நல்ல காரியங்களை, கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதோ அவைகளை நான் அறிந்து அதை பாராட்டி அதை ஏற்றுக்கொண்டு அதை நான் பின்பற்றுகிறேன் என்று விசுவாசிகள் அல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்கள்? இதுக்கு போய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, ரட்சிப்பின் அனுபவம் தேவையில்லை. நான் போய் இயேசு என்று உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டு அவர் என் உள்ளத்தில் வந்து என்ன நான் ஒப்பு கொடுத்து இதெல்லாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்ன சொன்னார்? அவர் சில நல்ல காரியங்களை போதிச்சிருக்கிறார், அதன்படிதான் நான் வாழ்கிறேன், அதன்படி நான் செய்கிறேன் என்று இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை பரப்புகிறார்கள். இதுக்கு ரட்சிப்பின் அனுபவமே அவசியம் இல்லையே, இயேசு சொன்னதை யார் வேணா செய்துட்டு போலாமே, நல்ல காரியங்கள் போதிக்கப்படுகிறது, எல்லா மதங்களிலும் போதிக்கப்படுகிறது, அதுபோல இங்கேயும் போதிக்கப்படுகிறது, இதை யார் வேண்டும் என்றாலும் செய்துவிட்டு போகலாமே என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. உலகத்திலே எப்படிப்பட்டவர்களை தமிழ் என்ன வார்த்தைன்னு தெரியல, அதுக்கு ஹியூமனிஸ்ட் என்று சொல்லுவார்கள். ஹியூமனிசம் என்கிறது மிகவும் பரவி உலகம் முழுவதும் அறிவாளிகளை ஆட்டி படைக்கிறது. அது ஏன்னா கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது, அது கேட்கறதுக்கு அருமையா இருக்கிறது, எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை, ஒப்பு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் பாவி என்கிறத ஒத்துக்கொள்ள வேண்டியதில்லை, இயேசு வண்டியில் வர வேண்டியதில்லை, இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, இப்படிப்பட்ட தாழ்மைகள்லாம் அவசியம் கிடையாது. இப்படி நம்மை தாழ்த்தி பாவி என்று ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்படி பெரிய மாற்றத்தை அடைய வேண்டியதில்லை. அதே நேரத்தில் நல்ல கொள்கைகளை நான் கடைபிடிக்கிறேன் என்கிற ஒரு வெளிப்புறமான தோற்றத்தை உடையவர்களாக இருக்கலாம். ஆகியால் இப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தத்தை குறித்து போதிக்கப்படுகிறது. அந்த பரிசுத்தம் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வர முடியாது என்பதை இன்றைக்கு போதிக்க விரும்புகிறேன். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தம். சில நாள் கிறிஸ்தவங்க என்ன, சில நல்ல காரியங்களை செய்வாங்க, மற்றவர்கள் அன்பு கூறணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அது யார் வேணும்னாலும் செய்யலாம். அந்த காரியங்களை நாம் கற்று வைத்துக் கொண்டு அதை நாம் செய்து கடைபிடித்தால் அது போதும். இது என்ன ரட்சிப்பு? இதுக்கே சிலுவையில் இவர் வந்து மரிக்கணும், இதுக்கே ரத்தம் சிந்தணும், இதுக்கே சாகணும், இதுக்கே தேவன் அவரை உயிரோடு எழுப்பணும், இதுக்கே அவர் கன்னிமரியாள் வயிற்றுல வந்து பிறக்கணும், இதுக்கே இவ்வளவு தொந்தரவு, சொல்லிட்டா போதுமே நாங்கள் செய்திடறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கவே முடியாது என்பதை குறித்து இன்றைக்கு காலையிலே இந்த வசனத்திலிருந்து நான் போதிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை சுருக்கமாய் சொல்ல போனால் அதுதான் அது. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை. பாவத்திலிருந்து விடுதலை என்கிற ஒரு அனுபவம் இல்லாவிட்டால் அந்த அனுபவம் வந்து ஒரு டெஃபினட் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஏதோ ஒரு விளக்கமற்ற குழப்பமான ஒரு காரியம் கிடையாது. நான் பாவத்திலிருந்து ஒரு நாளிலே விடுவிக்கப்பட்டேன் என்கிற அனுபவத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும்
பெற்றிருக்க வேணும். பெறலன்னா இன்னைக்கு பெறணும். அதை கேட்டா நிச்சயமா தெரியணும். மழுப்ப கூடாது. நான் சின்னதுல போயிட்டே இருக்கிறேங்க கோயிலுக்கு. நான் அப்படிலாம் கெட்ட வழியெல்லாம் போனது இல்லைங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒழுங்காதான் இருந்துட்டு இருக்கேன். கிடையாது. வேதம் அதை போதிக்கல. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவம் தேவை. அதைத்தான் நான் போதிக்கிறேன். ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லுகிறோம். இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் தேவை. நீங்க கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து ஜார்ஜ், ஜேம்ஸ், பீட்டர் பேரை வச்சுக்கிட்டு 10 தலைமுறையா கிறிஸ்தவர்களா இருக்கும், அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கவே முடியாது. அதெல்லாம் சும்மா இந்த அறிவாளிகள் பேசுகிற காரியங்கள் சும்மா. அதை எடுத்து காண்பிக்க போறேன். இன்றைக்கு விளக்கமாக அதை காண்பிக்க போகிறேன். ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் என்கிற அந்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கும். நிச்சயமா சொல்ல தெரியும். ஒரு நாள் நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த அனுபவம் எனக்கு இருக்குது, நான் பெற்றிருக்கிறேன் ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவன் என்று. கோயில் இருந்திருக்கிறீங்களா இல்லையான்றதில்ல, எவ்வளவு நாளா கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு இல்ல, எந்த கோயிலுக்கு போறீங்கன்னு இல்ல, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா அது ரொம்ப முக்கியம். இல்லை என்றால் வேதத்தில் போதிக்கப்படுகிற பரிசுத்தம் அப்படிப்பட்டவர்களால் அடைய முடியாத ஒன்றாக இருக்கிறது. முதலாவது இந்த வசனத்தை குறித்த ஒரு பொதுவான ஒரு சில 2 பொதுவான குறிப்புகளை நான் சொல்லிவிட விரும்புகிறேன், இதை ஆழமாய் போவதற்கு முன்பதாக. முதலாவது, this is not an exhortation to be free from sin, this is a statement of fact. அதாவது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்கிற அறிவுரை அல்லது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று நடந்து முடிந்த காரியத்தை அறிவிக்கிற ஒன்று. எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலையோடு வாழுங்கள், இனிமேலாவது பாவம் செய்யாமல் வாழுங்க, அது இல்லது. அப்படி சொல்லவில்லை. இது ஒரு எக்ஸார்டேஷன் கிடையாது, ஒரு புத்திமதி கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழுங்கள் கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்கிற உண்மையை வலியுறுத்துகிறார். ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் இது உண்மை. ஒரு விசுவாசின்னு சொன்ன போன வாரம் பேசினேன் இல்லையா, ஒரு விசுவாசினா என்னன்னு நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. பாருங்க, ஒரு இடத்துக்கு போயிருந்த ஒருத்தர், ஒரு வயசான பிரசங்கர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார், பாவம் அவரே குழம்பு போயிருக்காரு, அவரே முதல்ல ரட்சிக்க பண்ணும் போல இருக்கு. அவர் சொல்றாரு, பாரம்பரிய பிரசங்கர் அவர், பழங்காலத்து பாரம்பரியங்களை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத சபை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத ஒரு கொள்கை, இதெல்லாம் ரட்சிப்பின் அனுபவமே தேவையில்லைன்னு வந்துட்டாங்க. அவங்க வெறும் போய் ஞானஸ்தானம் எடுத்துட வேண்டியது, 4 சடங்காச்சாரத்தை செய்ய வேண்டியது, முடிஞ்சு போச்சு. அவர் சொல்றாரு, பாருங்க, இயேசு உள்ள வரணும், நமக்குள்ள வாழணும், நாம் தேவாலயமா இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மைதான், அது ஒரு வழி, அது எல்லா வழியும் பல வழிகள்ல அது ஒரு வழி. ஆனா அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையா. அவர் சொல்றாரு, அது அப்படி இருக்கணும். ஒரு பாதிரியா அது அப்படி இருக்கணும். எல்லா நேரத்திலும் இயேசு உள்ள வந்து நமக்குள்ள வாழணும்னு அவசியம் கிடையாது. நாம அன்பு காட்டினா போதும், நாம நல்லவர்களா இருந்தா போதும். நம்ம அன்பு காட்டினாலே அது தேவன் நமக்குள்ள இருக்கிற மாதிரி தான். அது நம்ம ஞானஸ்நானம் எடுத்தனாலே அவர் நாம அவருக்குள்ள இருக்கிற மாதிரி தான். இப்படி எல்லாம் கதை பேசுறாரு. ரட்சிப்பின் அனுபவத்தை வேண்டாம் சொல்றதுக்கு என்னென்ன சொல்லணுமோ அவ்வளத்தையும் அங்க பேசுகிறார். குழப்பமடைந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம், அதனால இதை குறித்து தெளிவாக இருக்க வேண்டும். விசுவாசி என்ன சொன்னா யாரு? போன வாரம் நான் திட்டவட்டமா போதிச்சேன் விசுவாசியினுடைய குணாதிசயங்களை. விசுவாசினா யார் திட்டவட்டமா தெரியும் நமக்கு. இவர்தான் விசுவாசி, இந்த விசுவாசி இல்லை. அதுக்கு நம்ம போய் ஊர் முழுக்க போய் நீ விசுவாசி இல்லைன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இல்ல. அப்படி கிடையாது. நமக்கு தெரியும் விசுவாசினா என்ன. நம்ம அதை பற்றி குழப்பம் அடையல. நாம விசுவாசிகளா இல்லையாங்கிறதுக்கு வேதத்தின் அளவுகோலின்படி நமக்கு தெரியும் நம்ம விசுவாசிகளா இல்லையா என்று. அதை குறித்து போன வாரம் போதித்தேன், இதை சொல்லுகிறேன் இன்றைக்கு. ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் இது உண்மை. எது உண்மை? அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு விசுவாசியை பார்த்தா நான் சொல்ல கூடியதா இருக்க வேணும். ஒவ்வொரு விசுவாசியும் இப்படியே வரிசையா போய் சொல்லிட்டே வந்தேன்னா, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள், பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதான் விசுவாசி. இது ஏதோ விசேஷமான ஒரு சிலரை குறித்த உண்மை அல்ல. அதுதான் அடுத்த பொதுவான ஒரு காரியம். இந்த வசனத்தை பற்றி முதல்ல என்னது?
இது ஒரு புத்திமதி அல்ல, இது ஏற்கனவே நடந்து முடிந்து இருக்கிற ரியாலிட்டி, நிஜத்தை இது சொல்லுகிறது. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று. இரண்டாவது என்ன, இது விசேஷமான விசுவாசிகளை குறித்த ஒரு சத்தியம் அல்ல. ஏதோ சில விசுவாசிகள் பாவத்திலிருந்து ரொம்ப விடுதலையாக இருக்கிறதுனால அவர்களை குறித்து இப்படி சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிடையாது. ஒவ்வொரு விசுவாசியும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் இது சத்தியம். இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்லலாம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்கிற காரியம் இல்லைனா அந்த விசுவாசியாவே இருக்க முடியாது. You cannot be a believer at all except that be true of you. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்பது உங்களை குறித்து உண்மை இல்லை என்றால் விசுவாசியாகவே இருக்க முடியாது. அந்த ரெண்டு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். ஒன்னு, இது புத்திமதி இல்லை, ஏற்கனவே நடந்து முடிந்து இருக்கிற நிஜம், நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அதை அறிவிக்கிறது. இரண்டாவது, இது எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தும். உண்மையான விசுவாசிகள் எல்லாருமே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இல்லைன்னா விசுவாசி கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படலைங்க, இன்னும் நான் இப்பதான் போயிட்டு இருக்கிறேன், இன்னும் விடுதலையாக்கப்படல அப்படின்னு ஒரு நிலை கிடையாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனா இன்னும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படல, அப்படி கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படாதவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லை. உள்ளத்தில் பல சந்தேகங்கள் எழும்பலாம், அப்படியே வச்சிருங்க, போக போக சொல்லிக்கிட்டே வருவேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை கவனிப்போம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசி குறித்து இதை சொல்லுகிறார், ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் இதை சொல்லுகிறார் என்று பார்த்தோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு என்று இந்த முதல் பகுதியை கவனிப்போம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு என்றது விசுவாசி குறித்து சொல்லப்பட்டிருக்கிற நெகட்டிவ் சைடு. இது நடந்து முடிந்த காரியம். அது நெகட்டிவ் சைடு சொல்றார். முதல்ல நெகட்டிவ் சைடுல பல காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, இப்பதான் சந்தேகம் எல்லாம் கிளியர் ஆகும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொன்னால், பாவமே செய்யாதவர்கள் இனி நாம் ஒருபோதும் ஒரு சின்ன பாவம் கூட செய்ய மாட்டோம், சின்லெஸ் பர்ஃபெக்ஷன் என்கிற அர்த்தத்தில் அப்படி சொல்லவில்லை. இருக்கிறீங்களா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொன்னால் அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. அதை நான் ஏற்கனவே போதித்திருக்கிறேன். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்றால் பாவத்தின் ஆளுகையிலிருந்து, பாவத்தின் அந்த எல்லையிலிருந்து, பாவத்தின் அதிகாரத்திலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சில நேரங்களிலே விசுவாசியானவன், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், அதை மறந்து அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தாமல், அதில் நிற்காமல், அதை மறந்து ஒரு சில காரியங்களை தவறாய் செய்யக்கூடும். அவன் திரும்ப வந்து அறிக்கை செய்து, பாவத்தை அறிக்கை செய்து தன்னை சரி செய்து கொண்டு அவன் போகிறான். அதுதான் விசுவாசி. யாரோ ஒருத்தர் பம்பர் ஸ்டிக்கர் ஒன்று போட்டிட்டு போறாங்க கார்ல, பார்த்தேன். கிறிஸ்டியன் இஸ் நாட் பெர்ஃபெக்ட், இஸ் ஜஸ்ட் ஃபர்கிவன். அது முழு சத்தியம் கிடையாது, ஆனா கொஞ்சம் உண்மை இருக்குது அதுல. இஸ் நாட் பெர்ஃபெக்ட் என்றது உண்மை, இஸ் ஜஸ்ட் ஃபர்கிவன்றது உண்மை கிடையாது. வெறும் மன்னிக்கப்படவில்லை, நிறைய காரியம் நடந்திருக்குது. மன்னிப்புக்கு மேல பல காரியங்கள் அவனுக்கு நடந்திருக்குது. வெறும் மன்னிக்க தான் பட்டிருக்கிறான்றது தவறு. அதை நான் ஏற்கனவே போதித்திருக்கிறேன். ஆனா கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, அவன் பாவமே செய்யாத பூரணன் கிடையாது. அப்படி என்று சொன்னால், அப்படி நான் நீங்க சொல்லிட்டா நீங்க எல்லாம் போய் இன்னும் அடுத்த நாள்ல இருந்து டிப்ரெஷன் தான் எல்லாருக்கும். ஏன்னா ஒரு சின்ன தப்பு வந்தோடனே நான் விசுவாசியே கிடையாது, நான் தேவனுடைய பிள்ளையே கிடையாது என்ற முடிவுக்கு வந்துருவீங்க இல்லையா? கிடையாது. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள், தொடர்ந்து அவருக்காக வாழுகிறீர்கள், பரிசுத்த ஜீவித்தை வாழுகிறீர்கள். ஏதோ ஒரு நேரத்தில் ஒன்று காரியங்கள் தவறாக நாம் செய்யலாம். செய்யும் போது செய்யலாம்னா போய் செய்யுங்க அர்த்தம் இல்ல, செய்கிறோம். பாருங்க, இதெல்லாம் தப்பா புரிஞ்சு கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்ல வேண்டியதா இருக்குது. செய்யலான்ட்டாரு, செய்கிறோம், அதுதான் உண்மை. செய்யும் போது நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு நாம் அவரிடத்தில் வரும்போது அவர் நம்மை சுத்திகரித்து, நம்மை கழுவி, நம்மை சுத்தமாக்கி, மறுபடியும் நம்மை சுத்தமாக்கி அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதுல ஒண்ணும் மாறிடுறது இல்ல. ஒரு சின்ன தவறு செய்யறதுனால அவருடைய பிள்ளை இல்லைன்றது இல்ல. நம்முடைய பிள்ளை தவறு செய்தா அன்னையில நீ என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுறது இல்லை. நாம கண்டிச்சு ஏதாவது பண்ணி திருத்தி நாம் கொண்டு போகிறோம். அது போலதான் தேவனுடைய காரியத்திலையும். ஆக சின்லெஸ் பெர்ஃபெக்ஷனை பற்றி அப்படி சொல்லல. பாவமே செய்ய மாட்டோம் என்கிற அர்த்தத்தில் நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீர்கள் என்று சொல்லவில்லை. இரண்டாவது, இனி பாவ சுவாபமே
நம்மை மேற்கொள்ளுகிறதில்லை, மேற்கொள்ள முயற்சிக்கிறதில்லை என்கிற அர்த்தத்திலும் சொல்லவில்லை. பாவ சுவாபம் நமக்குள்ள இல்லை. இப்போ பாவ சுவாபம், சின் நேச்சர் நமக்குள்ள இல்லை. நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். ஆனால் படித்தோம், நம்முடைய சரீரத்திலே, மாம்ச சரீரத்திலே இந்த பாவ சுவாபம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாம்ச சரீரம் இன்னும் மீட்கப்படவில்லை. இது earthy என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலன் பவுல் ஆங்கிலத்தில் சொல்லும்போது. இது பூமிக்குரிய சரீரமா இருக்கிறது, இந்த மண்ணோடு சேர்ந்ததா இருக்கிறது. இந்த மண்ணுக்குரிய காரியங்களே விரும்புகிறது, இதையே நாடுகிறது, இதையே வாஞ்சிக்கிறது. இங்க ஒரு மேக்னெட்டிக் பூல் மாதிரி இருக்குது. இந்த சரீரம் பூமிக்குரிய சரீரமா இருக்கிறதுனால இந்த மண்ணுக்கு அடுத்த காரியங்கள் அதிக ஈடுபாடு இந்த சரீரத்துக்கு இருக்கிறது. இன்னும் மீட்கப்படவில்லை. இயேசு வரும்போது நாம் மறுரூபமாக்கப்பட்டு புதிய சரீரத்தை உடையவர்களாகவும் அப்பொழுது இந்த சரீர மீட்பு உண்டாகும். அதுவரைக்கும் இந்த பாவ சுவாபமானது நமக்கு உள்ளே இல்லாவிட்டாலும் நம்முடைய சரீரத்தின் மூலமாக நம்ம எப்பவும் பாதிக்க முயற்சித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆகையால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் பாவ சுவாபமே சுவாபத்துக்கு நமக்கு இந்த சம்பந்தம் இல்லைன்னு கிடையாது. நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். ஆனால் சரீரத்தின் மூலமாக இந்த பாவ சுவாபம் எப்போதும் அங்கே அப்படியே நம்ம எப்பொழுது மேற்கொள்ளலாம் என்று காத்துக்கொண்டுதான் இருக்கிறது. மூன்றாவது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொல்லும் போது இனி பாவம் செய்யும்படியாக நாம் எந்த சோதனையும் நமக்கு வரவே வராது, எந்த சோதனைக்குள்ளாகவும் நாம் ஆகவே மாட்டோம் என்கிற அர்த்தத்திலே இங்கு சொல்லவில்லை. பாருங்க, இதெல்லாம் பெரிய குழப்பம் அடைஞ்சதுனாலதான் நிறைய பேர் தவறி போயிருக்கிறாங்க. ஒருத்தர் இருந்தார், எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல கேள்விப்பட்ட அவரை பற்றி. அவர் என்ன சொல்லிட்டாரா, நான் பரிசுத்தத்தின் உச்சகட்டத்தை அடைந்து விட்டேன், பரிசுத்தத்தின் ஹைட்டுக்கு போயிட்டேன், நான் டாப்ல போயிட்டேன், பரிசுத்தத்துக்கு உச்சகட்டத்தை நான் அடைந்து விட்டேன், இனி என்ன சோதனையே எனக்கு கிடையாது, சோதனையே வரக்கூடிய சான்ஸே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்டே பண்ண ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப மோசமான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம். என்ன சோதிச்சு பாருங்க, என்ன சோதிக்க முயற்சித்து பாருங்க, என்ன ஒண்ணு சோதிக்க முடியாது, சோதிக்கப்பட முடியாது, நான் சோதிக்கப்பட முடியாதவன், நான் சோதனைக்கு உட்படாதவன் அப்படிங்கிற ஒரு பொசிஷன். பெரிய படிச்ச மனுஷன், பெரிய சபைக்கு தலைவராக இருந்தவர், அவர் அப்படி பண்ணி கடைசியில் விழுந்து போய் மனுஷனை தூக்கி சபைக்கு வெளியே கொண்டு போய் விட்டு போதைச்சு பைத்தியக்காரத்தில் சேர்த்து இப்படியெல்லாம் ஆகி போச்சு. ஏன்? இந்த ஒரு காரியத்துல தகராறு, உண்மையா நடந்தது சொல்றேன், இந்த ஒரு காரியத்துல தகராறு. ஏன்? இனிமே நான் சோதிக்கப்படவே முடியாது, நான் சோதனைக்கு அப்பாற்பட்டவர் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதை நம்ப ஆரம்பிச்சிட்டார், அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டார். விசுவாசம் மட்டும் இல்லாமல் விசுவாசிக்கிறபடிதான் நான் வாழ போறோம் அதுபடி செய்ய ஆரம்பிச்சார். அது பல அசிங்கங்களுக்கு, கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு அவரை நடத்தினது. அவர் சோதிக்கப்பட்டார், சோதனையில விழுந்தார், சோதனை அவரை மேற்கொண்டது. இவர் மனுஷன் தான் என்பதை புரிந்து கொண்டார். ரொம்ப டூ லேட், அதுக்குள்ள தூக்கி வெளியறிஞ்சு வெளியே துரத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏன்? ஒரு சின்ன மிஸ்டேக். இனிமே நான் சோதிக்கப்படவே மாட்டேன், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறதுனால இனிமே சோதனைக்குள்ளாக வரமாட்டோம். சோதனையே நமக்கு கிடையாது, பாவ சோதனையே நமக்கு வராது, பாவ சோதனையே நம்ம மேற்கொள்ளாது என்கிற அர்த்தத்தில் அல்ல. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்றால் பாவத்தின் வல்லமையிலிருந்து, அதனுடைய பிடியிலிருந்து, அதனுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும். பாவம் நம்மை மேற்கொள்ள முயற்சிக்கலாம், ஆனால் அதனுடைய வல்லமையிலிருந்து, அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறபடினாலே அதுக்கு ஆமான் சொல்லிதான் ஆக வேண்டும் என்கிற நிலையில் நாம் இல்லவே இல்லை. முன்ன என்ன நிலையில இருந்தோம்? பாவம் நம்மை மேற்கொண்டு நம்ம ஆண்டு கொண்டது, அதுக்கு ஆமான் சொல்லாம வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆமாஞ்சாமிகளாக இருந்தோம். பாவத்துக்கு ஆமேன் போட்டுட்டு இருந்தோம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப பாவத்தின் அதிகாரத்துக்கு, அதனுடைய அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. நாம் இப்ப ஆமான் சொல்ல வேண்டியதில்லை, பாவத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதில்லை, இணங்க வேண்டியதில்லை, பாவத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியதில்லை. வேற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இதை மனசுல வைத்துக் கொள்வோம். ஆக பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லும் போது நாம் பாவமே நீ செய்ய மாட்டோம் என்ற அர்த்தத்தில் சொல்லல. பாவத்தின் அதிகாரத்திலிருந்து, வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அது ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது பாவ சுவாபமே, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தமே கிடையாது என்ற அர்த்தத்தில் சொல்லல. பாவ சுவாபம் நமக்கு உள்ள இல்ல, நாம் புது சிருஷ்டிகளா இருக்கிறோம். உள்ள கருப்பு புனிய வெள்ள புனிய இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். பாவ சுவாபம் நம்முடைய சரீரத்தின் மூலமாக, மாம்ச சரீரத்தின் மூலமாக நம்ம எப்போதும் வந்து தாக்க பார்க்கிறது. பாவ சுவாபம்
நாம் எப்போதும் அதை நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. சந்திக்க வேண்டியதா இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம உஷாரா இருப்போம். சந்திக்கவே வேண்டியதில்லை, நம்ம அது கிடையவே கிடையாதுன்னா போய் உலகத்துக்கு ஆயத்தமாயிட்டோம்னு அர்த்தம். பள்ளம் இருக்கிற வழியிலும் தெரிஞ்சாதான் பள்ளத்தை எங்க இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு போவோம். இருக்கீங்களா? என் வழியில பள்ளமே கிடையாது, நான் கண்ணை மூடிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி உபதேசிச்சோம்னா பாவத்தில் கூட ஆழமாக விழுறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். அதுக்காக சொல்றேன். மூன்றாவது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொன்னால் இனிமேல் சோதனைக்குள்ளாக மாட்டோம் என்கிற அர்த்தத்தில் அல்ல. சோதனை உண்டு. ஏன் இதை சொல்றேன்னா, அநேக விசுவாசிகள் சோதிக்கப்பட்டபடினால, பாவத்தினால் சோதிக்கப்பட்டபடினால, சோதனை அவர்களுக்கு வந்ததுனால, நேற்று ராத்திரி அவர்களுக்கு சோதனை வந்திருக்கலாம், இல்ல முந்தா நாள் காலையில் சோதனை வந்திருக்கலாம். அந்த சோதனையினால இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சபையில வந்து, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று சொல்றாரு. நான் நிச்சயமா விடுதலையாக்கப்பட்டல, ஏன்னா எனக்கு சோதனை வந்தது நேற்று. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா சோதனை வருமா? வராதே. எனக்கு அந்த அனுபவம் இல்லை போல இருக்கு. பாவத்தில் சோதனை வந்துகிட்டே இருக்குது, எனக்கு முந்தா நாள் கூட எனக்கு சோதனை வந்தது, ஆகியால் இந்த வசனம் எனக்கு கிடையாது அப்படின்னு சில விசுவாசிகள் இங்கேயும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், சோதனை வந்ததுனால நீங்க விசுவாசிகள் அல்ல என்று கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்கிறதுனால சோதனை வராதுன்னு கிடையாது. அதற்காக தான் இதை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லுகிறேன். இப்பொழுது அடுத்த பகுதியை கவனிப்போம். நெகட்டிவ் சைட பார்த்துட்டோம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு என்கிறது பரிசுத்தத்தின் நெகட்டிவ் சைடு. விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அதோடு முடிந்தில்லை. நீதிக்கு அடிமையானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிக்கு அடிமையானீர்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்ன அர்த்தம் சொல்லிட்டேன் விளக்கி. நீதிக்கு அடிமையானீர்கள் என்றால் என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். சிலர் ஒருவர் ஆங்கில வேதம் வைத்துக் கொண்டிருக்கலாம். மறுபடியும் அதை சொல்லுகிறேன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் பேர் இருக்கு. அதுல அதை வச்சு ஒருவேளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சர்வன்ட்ஸ் ஆஃப் சின் இருக்கும். போன தடவை சொல்லிட்டு போன வாரமே, சர்வன்ட் வேற ஸ்லேவ் வேற. அங்க அர்த்தம் சர்வன்ட் கிடையாது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல எப்படியே தப்பாக சர்வன்ட், பாவத்துக்கு வேலை செய்கிறவர்களாக, வேலைக்காரர்களாக இருக்கிறோம், சேவை செய்கிறவர்களாக இருக்கிறோம், பாவத்தை சேரிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று போட்டாங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. ஆனால் வேலைக்காரர்கள் அல்ல, அடிமைகள். தமிழ் பைபிள்ல கரெக்டா போட்டிருக்கு. பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம், இப்போ நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அப்ப சர்வன்ட் இல்ல, ஸ்லேவ். நாம் பாவத்துக்கு முன்ன அடிமைகளா இருந்தோம், இப்ப நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். பாவத்துக்கு அடிமையாக இருந்தபடினால்தான் பாருங்க நம்முடைய குருட்டாட்டம், சத்தியத்தை கேட்க கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி சொன்னீங்க, என்ன பாவத்தில் அடிமையா இருக்கிறேன்னு, நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு யோகியன். அந்த யோகியரை இயேசுவை ஏற்றுக்க சொல்லுங்க. இயேசு மெய்யான தெய்வம், அவர் ரட்சகர் என்பதை அங்கீகரித்து அவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற சொல்லுங்க. அவர் பெற மாட்டார். ஏன்னா அவர் யோகியர் அவருக்கு வழங்குது, இயேசு தெய்வம் என்றது வழங்காது. ஏன்னா அவர் குருவாக இருக்கிறார். அதை விட பெரிய அத்தாட்சி ஆதாரம் கிடையாது இவர் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்பதற்கு. அவர் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்பதற்கு என்ன பெரிய ஆதாரம்? அவர் என்ன புண்ணியம் செய்வார், எவ்வளவு நல்லவராக நடந்துக்குவாரு. ஆனா இந்த மெய்யான தேவனை நிராகரிப்பார், தள்ளுவார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் அவ்வளவு நல்ல மனுஷன் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார், பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறார். அந்த அடிமைத்தனம் கூட்டாட்டத்துக்குள்ள நடத்துகிறது. ஆகையால் தான் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார். நாம் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிறதே நாம் பாவத்துக்கு அடிமை இல்லை என்பதற்கு பெரிய ஆதாரமா இருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? சிலருக்கு சந்தேகம், நான் பாவத்துக்கு அடிமையா இல்லையான்னு சந்தேகத்தில் இருக்கிறாங்க. நீங்க பாவத்துக்கு அடிமை இல்லை எப்படிங்க தெரியும்? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களே. இயேசுவை என்னைக்கு நீங்க மனம் திறந்து ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு அந்த குருட்டாட்டம் போயிடுச்சு. அந்த அடிமைத்தனத்தின் சங்கிலி விழுந்து விட்டது. அந்த அடிமைத்தனம் உங்களுக்கு இப்ப கிடையாது. அது இல்லாதனால அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை உங்களுக்கு ஆண்டவர் அறுத்து விட்டபடினால, உங்களுக்கு விடுதலை ஆக்கினபடினாலதான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இருக்கிறீங்களா? அப்ப பாவத்துக்கு அடிமைகளா இருந்த நாம், அடிமைனா என்ன? எந்த உரிமையும் கிடையாது. வேலைக்காரனா சொன்னேன் இல்லையா, சொல்லுவாங்க, பாத்திரம் கழுவேன், சமைப்பேன், ஆனா தரையை துடைக்க மாட்டேன். 6 to 8 வரைக்கும் டிவி போடணும். எனக்கு 3 காப்பி வேணும் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் ஒரு உரிமையோட அவங்க கேட்கறாங்க. கரெக்ட். ஏன்னா அவங்க ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க இல்லையா, உரிமை இருக்குது.
உரிமை இல்லைன்னு சொல்ல, இருக்கு கண்டிப்பா. ஆனா அடிமையான உரிமையே கிடையாது. பாவத்துக்கு அடிமையா இருந்தபோது அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், உரிமையை எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், சாய்ஸே எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நீதிக்கு அடிமையாய் நாம் இருக்கிறோம். நீதி நம்ம ஆளுகை செய்கிறது. பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலை ஆக்கி, அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆகி, அந்த வல்லமையிலிருந்து விடுதலை ஆகி, இப்பொழுது நீதியின் ஆளுகை, அதிகாரம், வல்லமைக்கு கீழாக நாம் வாழ்கிறோம். இப்ப வேற வல்லமை நம்ம ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது நம்ம வாழ்க்கையில. அது என்ன வல்லமை? நீதியின் வல்லமை நம்ம ஆட்கொள்கிறது. இரண்டாவது காரியம், நீதிக்கு அடிமையானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமையானீர்கள் என்று சொல்லப்படுகிறதுனால சிலர் கொஞ்சம் தப்பா நினைச்சுக்கலாம். இதை அடிமையானீர்கள் சரியான அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம், இப்பொழுது நீதிக்கு அடிமைகள் ஆனோம். முன்ன அப்படி இருந்தோம், இப்ப எப்படி ஆனோம் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சிலர் இதை எப்படி எடுத்துக்குவாங்க, அடிமையானோம் நீதிக்கு அடிமையானீர்கள் என்று சொல்லும் போது அவங்க என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கிறாங்கன்னா, நான் ஏதோ நல்லவனா இருந்தபடினாலே, நான் ஏதோ நன்மையை செய்தபடினாலே, புண்ணியங்களை செய்தபடினாலே, என்னுடைய யோகியதையினாலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திலிருந்து விடுதலையாகி கொஞ்சம் கொஞ்சமாக நீதிக்கு அடிமையாகிற நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கிறேன் அப்படின்னு தப்பான அர்த்தத்தில் புரிந்து கொள்வார்கள். அதல்ல. became slaves of righteousness என்கிறது தவறா புரிந்து கொள்கிறார்கள் சிலர். அது சரியான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இதை இப்படி சொன்னாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். became slaves of righteousness இல்ல, made slaves of righteousness. சில மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் அப்படி மொழிபெயர்க்கிறது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் என்று சொல்லப்படுவதாக நீதிக்கு அடிமையாக்கப்பட்டீர்கள். எப்படி பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு என்று சொல்லுகிறோம், அதுபோல நீதிக்கு அடிமையாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய யோகியத்தினாலே, என்னுடைய தகுதியினாலே, என்னுடைய முயற்சியினாலே, என்னுடைய சிறப்பான நடத்தையினாலே நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீதிக்குள்ளாயிட்டேன் கிடையாது. நீதிக்கு அடிமையாக்கப்பட்டேன். இது தேவனுடைய செயல். பாவத்துக்கு நான் அடிமையா இருந்த போது எப்படி பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாயிட்டேனா? சிலர் பாருங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. சிலர் பாருங்க குடிகாரங்க அவங்க பார்த்துட்டு அப்படிதான் நம்ம அடிமையாகிறோம் நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு, அப்புறம் கொஞ்சம் அதிகமா குடிச்சு, அப்புறம் குடிக்கு அடிமையாகிறாங்க. அது உண்மைதான், குடிக்கு அடிமையாகிறாங்க. பாவத்துக்கு எப்படி அடிமையாகிறோம்? பாவம் குடியை விட மேலானது. குடி பாவத்துக்கு ஒரு செய்கை தான், அவ்வளவுதான், ஒரு மேனிபெஸ்டேஷன், ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். பாவியான மனுஷன் பல காரியங்களை செய்யலாம், குடி ஒரு காரியம் தான். பாவம் எப்படி, பாவத்துக்கு மனுஷன் எப்படி அடிமையாகிறான்? குடியை போல கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சா கொஞ்சம் அதிகம் குடிச்சு அப்புறம் குடிக்காம இருக்க முடியல என்ற நிலைக்கு அப்படி அடிமையாகிறானா? பாவத்துக்கு எப்படி அடிமையாகிறான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். என்ன சொல்றாரு? நான் ஒண்ணுமே செய்யாம பிறக்கும் போதே பாவத்துக்கு அடிமையா பிறந்தேன்ற. இவர் கொஞ்சம் கொஞ்சமா போய் பாவத்தில் அடிமையாகல, ஆரம்பமே அப்படிதான். இவர் ஒண்ணுமே செய்யாமலே he found himself slave to sin. ஒரு பாவமும் செய்யாமலே பாவத்துக்கு அடிமையாக இந்த உலகத்தில் மனுஷன் பிறக்கிறான். அதுதான் வேதத்தில் உள்ள உபதேசம். கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாகி அப்புறம் ரொம்ப அடிமையாகி மீற முடியாத நிலைக்கு ஆயிருப்பான்னு கிடையாது. அது வேத உபதேசம் கிடையாது. வேதம் சொல்லுது, பாவத்திலே உருவாகி துர்க்குணத்தில் உருவாகி பாவத்திலே தாய் கற்பம் தரித்தாள் என்று சொல்லும் போது, பிறக்கும் போதே மனுஷன் இந்த பாவத்துக்கு அடிமையாக தான் பிறக்கிறான். அவன் ஒண்ணு செய்ததுனால பாவத்துக்கு அடிமையாகல, பிறக்கும் போதே அந்த பாவ சுவாபத்துக்கு, ஆளுகைக்கு, அரசாட்சிக்கு, அதன் அதிகாரத்துக்கு, வல்லமைக்கு அடிமையாய் பிறக்கிறான். பாவத்துக்கு அடிமையா பிறக்கிறது அப்படி பிறக்கிறான்னா, நீதிக்கு அடிமையாக்கப்படுகிறது எப்படி? இவன் கொஞ்சம் கொஞ்சமா நீதியை செய்து அப்புறம் நீதிக்கு அடிமையாக்கப்படுறானா? நல்லா கவனிங்க. பாவத்துக்கு அடிமையாகிறது இவன் ஒன்றும் செய்யாமலே பாவத்துக்கு அடிமையாக முடியுமானால், நீதிக்கு அடிமையாக்கப்படுகிறதும் நான் ஒன்றும் செய்யாமலே தேவன் இயேசுவின் மூலமாக செய்த அந்த கிரியை நிமித்தமாக நான் ஒரு நீதியை செய்யறதுக்கு முன்னாலேயே நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன், நீதிக்கு அடிமையாக்கப்பட்டேன். ஒரு தொழில் குதிக்க வேணாம். ஒண்ணுமே செய்யல, அது எப்படி ஆக முடியும்? கொஞ்சமாவது அது பரிசேயர்களுக்கு, பரிசேயருக்கு இது ஒவ்வாது. இது வேத சத்தியம். நான் சொல்றது புதிய ஏற்பாட்டின் சத்தியம். இது ஆழமாய் புரிந்து கொள்ள வேணும். பாவமே செய்யாதவன், என் பாவத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. என் தாய் வயிற்றுல இருக்கும்போது நான் என்ன சொல்ல முடியுமா என் அம்மாட்ட, ஐயோ பாவத்துல கற்பம் தரிக்கிறியே வேணாங்க? கிடையாது. எனக்கு அதுல பங்கே கிடையாது. நான் ஒண்ணுமே செய்யல.
ஆனா என் தாயை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று சொல்லுகிறார். இப்ப பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறோம்? பாவத்துக்கு அடிமையா. ஏதாவது செய்தோமா? ஒன்னும் செய்யல. அன்னைக்கு பிறக்கிற முதல் நாள் பிறந்து உலகத்தில் வர்ற குழந்தை என்ன செய்ய முடியும்? மல்லாந்து படுத்து கிடக்க முடியும், அவ்வளவுதான். அழுக முடியும், அவ்வளவுதான். இன்னும் 1-2 காரியங்கள் செய்ய முடியும், அவ்வளவுதான். எல்லாம் மற்றவங்க தான் செய்யணும். அதுக்கு இது ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட பிள்ளைய என்ன பாவத்துக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லி, ஆமா அப்படிதான் பிறந்திருக்கு. வளர்ந்து பெருசாக ஆக ஆக அது யாருக்கு அடிமை என்றதை வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்க ஆரம்பிக்கும். பாவம் செய்து 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 அடிமையாகல, பாவம் செய்யாமலே அடிமைத்தனத்தில் பிறகு அப்புறம் பாவி என்பதை வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். அதே போலதான் நீதி செய்யாமலேயே நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நிமிஷத்துல இயேசு நமக்காக சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்கும்படியாக அந்த செயலை செய்தாரோ, எந்த நிமிஷத்துல நாம் அவரை இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நிமிஷமே, அந்த வினாடியே நாம் நீதிக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டோம். இது தேவனுடைய செயல். நாம் நம்மை அடிமையாக்கி கொள்ளல, தேவன் நம்மை அடிமையாக்கிட்டார். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா, ஹலோ, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறன்றதை காமிக்க போகிறோம். ஆனா ஏற்கனவே நீதிக்கு அடிமையா இருக்கிறோம். ஆனா இது போக 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 இன்னும் அதிகமா காண்பிப்போம். வளர 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 நாம் நீதிக்கு அடிமையா இருக்கிறோம் என்கிறத நம்ம செய்கையின் மூலமாக, நம்முடைய நடைமுறை பரிசுத்தத்தின் மூலமாக நாம் காண்பிக்கிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டின் உபதேச பரிசுத்தத்தை பற்றி. சரி, 3வது நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? 3வது இங்க ரைச்சஸ்னஸ், நீதி என்று சொல்லப்படுகிறது ஏதோ சன்மார்க்க ஒழுக்க வாழ்க்கையை குறித்து சொல்லல. நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றது தேவன் மனுஷனுக்கு கொடுத்த நீதி. நீதினா அர்த்தம் என்ன? Righteousness is the ability to stand before God without guilt, condemnation or inferiority. நீதி என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக எந்த விதமான குற்ற உணர்வோ, தாழ்வு மனப்பான்மையோ, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ இல்லாமல் தைரியமாய் நிற்கக்கூடிய தகுதி, அதான் நீதி. சொல்லும் போது நம்முடைய சன்மார்க்க ஒழுக்க நெறியான வாழ்க்கையில் அதை விட மேலான ஒன்று சொல்லுகிறது. அது என்ன? பாவம் நீக்கப்பட்டவர்களாக தேவனுடைய செயலின் மூலமாக பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி பெற்றவர்களாய் நிற்கிறோமே, அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிக்கு அடிமையானீர்கள் சொன்னா வெறும் சில செய்திகளுக்கு அடிமையாகல, தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். எப்படி குடும்பத்தில் பிறக்கும் போது பாவத்துக்கு அடிமையா பிள்ளையா பிறக்கிறோமோ, அது போல இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய சுவாபத்தினால் நிறைந்தவர்களாக, அவருடைய ஆளுகிற அரசாட்சி வல்லமையின் கீழே அந்த நீதியை பெற்றவர்களாக நாம் பிறக்கிறோம். இருக்கிறீங்களா? நீதிக்கு அடுத்தது நீதிக்கு அடிமையானீர்கள் சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு, அடுத்தது 4வது நீதிக்கு அடிமையானீர்கள் சொல்லும் போது ஏதோ நீதியை இனிமே நாம விரும்புவோம், அதை வாஞ்சிப்போம், அதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அது செய்வோம், ஆனா வெறும் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கல. நிச்சயமா நீதியை வாஞ்சிப்போம், நீதியை நடைமுறைப்படுத்துவோம், நீதியை விரும்புவோம், அதை நீதியை செய்வோம், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னா இன்னும் ரொம்ப வைடர் மீனிங், அதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அது என்ன? ஏதோ நீதியை வாஞ்சித்து விரும்பி அதை செய்ய போறோம் என்றது மட்டுமல்ல, நீதியின் அதிகாரம், வல்லமை, அதனுடைய ஆளுகை, அதனுடைய அரசாங்கம், அதனுடைய கட்டுப்பாடு, அதற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அதுதாங்க ஆகையால் தான் என்ன பண்ண போறோம்? விரும்ப போறோம், செய்ய போறோம், வாஞ்சிக்க போறோம், அதுல நடக்க போகிறோம். நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ சில செய்திகளை குறித்து அல்ல, நம்மை ஆட்கொள்ளுகிற வல்லமை என்ன, நம் மேல் செலுத்தப்படுகிற அதிகாரம் என்ன, நாம் எந்த ஆளுகை, எந்த அதிகாரம், எந்த வல்லமைக்கு கீழாக வாழ்கிறோம் என்பதை குறிக்கிறது. நான் சொல்லுகிறேன், விசுவாசியாக இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் அந்த நீதியின், தேவனுடைய அதிகாரம், ஆளுகை, வல்லமைக்கு கீழாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்ன பாவத்தின் அதிகாரம், வல்லமை, ஆளுகை கீழாக இருந்தோம். இப்ப நீதியின் அதிகாரம், வல்லமை, ஆளுகை கீழாக இருக்கிறோம். முன்ன பாவம் நம்மை ஆட்டி படைத்தது, இப்பொழுது நீதி நம்மை ஆட்டி படைக்கிறது. முந்தி பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் இருந்தோம், இப்போ நீதியின் கரத்திலே நாம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். அதனுடைய வல்லமைக்குள்ளாக வாழ்கிறோம், அது நம்மை நடத்துகிறது. அந்த சுவாபம் நம்மை உள்ளிருந்து ஆட்கொண்டு அதிகாரம் செலுத்தி நம்மை நடத்துகிறது.
அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டது நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். அஞ்சாவது காரியம், இந்த நீதிக்கு அடிமையாக்கப்படுகிறது என்பது மறுபடியும் பிறக்கிற, அதாவது ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிற அந்த மாத்திரத்திலேயே உண்டாகிற ஒன்று. இதுக்காக அடுத்த வருஷம் காத்துட்டு இருக்கிறது இல்லை. நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேங்க, எப்படி 98ல நீதிக்கு அடிமையாயிடுவேன் அப்படி கிடையாது. நீங்க 97ஆம் வருஷம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரட்சிக்கப்பட்டா எப்போ நீதிக்கு அடிமையாயிருங்க? 97ஆம் வருஷம் ஜனவரி மாசம் 12ஆம் தேதி காலையில 9 மணிக்கு நீதிக்கு அடிமையாயிருங்க. நீதிக்கு அடிமையாகிறது என்கிறது ரட்சிப்பின் அனுபவத்தோடு சேர்ந்தது. அது ஒரு தனி அனுபவம் கிடையாது. ஆயால் தான் பாருங்க, எனக்கு அந்த நீதிமானாக்கப்படுகிறதும் பரிசுத்தமாகுதலும் தனித்தனியா பிரிக்கிறது பிடிக்கிறது இல்லை. நீதிமானாக்குறது ஒன்று, அப்புறம் பரிசுத்தமாகுதல் அது அப்புறம் பின்னால கிடைக்கும் அப்படின்னு சொல்றது பாரம்பரியமாக நம்ம அப்படி சொல்லிட்டு வர்றோம். ஆனா அது அவ்வளவு சரி கிடையாது. என்னைக்கு நாம நீதிமான்களா மாறுகிறோமோ, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ, அன்றைக்கு தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அன்றைக்கே நீதிக்கு அடிமையாக்கப்படுகிறோம், நீதிக்கு அடிமையாக்கப்படுகிறோம். அப்ப பரிசுத்தம் என்கிறது இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாளைக்கு பரிசுத்தம் கிடையாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கே பரிசுத்தம். இன்னைக்கே பரிசுத்தம்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். இன்னைக்கே பரிசுத்தம் சொன்னா இன்னைக்கே பூரண அர்த்தம் கிடையாது. இன்னைக்கே பரிசுத்தம் என்று சொன்னால் அந்த நீதியின் ஆளுகை அரசாங்கம் வல்லமைக்குள்ளாக நாம் வருகிறோம். பரிசுத்தமாக வாழக்கூடிய ஆற்றலை, அதன் வல்லமையை, அந்த அதிகாரத்தை, அந்த கெப்பாசிட்டி, அந்த ஆற்றல் முடியும். பரிசுத்தமா வாழ முடியும் என்கிற நிலையில ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் போத கொண்டு நாம் இருக்கிறோம். நாளைக்கு ஆரம்பிக்கல பரிசுத்தத்தை. எந்த நிமிஷம் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நிமிஷத்திலிருந்து நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்கிற ஒரு வல்லமை, அதன் அதிகாரம், அந்த சாத்தியக்கூறு நமக்கு உண்டு. அதைத்தான் சொல்றேன் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட உடனே பூர்ணராகிறது கிடையாது. அப்படி கிடையாது. பூர்ணராக்கு எத்தனையோ இன்னும் வாழ்நாள் முழுக்க பூர்ணராகிட்டே தான் இருக்கும். அது நிக்க போற நேரமே கிடையாது. மகிமையில போன பிறகுதான் அதுக்கு முடிவு உண்டு. இந்த மாம்ச சரீரத்தில் வாழுகிற வரைக்கும் நாம் பூர்ணராய்கொண்டே தான் இருப்போம். ஒவ்வொரு நாளும் காரியங்களை மேற்கொண்டு ஜெயித்து இப்படியே முன்னேறி போய்கொண்டே தான் இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்தால் அதை அறிக்கை செய்து விட்டு நாம் முன்னேறி சென்று கொண்டே தான் இருப்போம். கடைசி வரை அப்படிதான் போய்கிட்டே இருப்போம். இந்த மாம்ச சரீரம் என்னைக்கு ஒழிக்கப்படுதோ அன்னைக்குதான் முற்றிலும் பாவமே செய்ய முடியாது என்கிற ஒரு சாத்தியக்கூறு அன்றைக்குதான் உண்டாகிறது. பாருங்க, என்றைக்கு மறுபிறப்பு அடைகிறோமோ, என்றைக்கு நாம் மறுபடியும் பிறக்கிறோமோ, ரட்சிப்பின் அனுபவத்தை என்றைக்கு நாம் பெறுகிறோமோ அன்றைக்கே சாங்டிபிகேஷன், பரிசுத்தத்தையும் நாம் பெறுகிறோம். ஏன்னா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக்கப்படுகிறோம். என்றும் ஒரே நேரத்தில் நடக்கிற ஒன்று, ஒரு அனுபவம். அதைத்தான் ரட்சிப்பின் அனுபவம் சொல்றோம். ஒரு வசனம் இருக்கிறத வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:30. 1 கொரிந்தியர் 31 தமிழ்ல, 1 கொரிந்தியர் 1:31 தமிழ்ல, இங்கிலீஷ்ல 30. அவரே சொன்ன இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆல் அட் தி சேம் டைம். ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். இது ஒரு பீரியட்ல, ஒரு டைம்ல, ஒரு வருஷம், கொஞ்சம் கொஞ்சமா இல்ல. அவரே என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறினோமோ, கிறிஸ்துவுக்குள்ளாக என்னைக்கு வந்தோமோ அன்னைக்கே நமக்கு அவர் நீதியுமானார், பரிசுத்தமும் ஆனார். இன்னைக்கு நீதியானார், நாளைக்கு பரிசுத்தமாவார் கிடையாது. நீதியானப்பவே நமக்கு பரிசுத்தமும் ஆனார். வெவ்வேறு ஆளா இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு நீதி கிடைச்சு நாளைக்கு பரிசுத்தம் கிடைச்சிடலாம், எல்லாம் அவரே தான். ஆகையால என்னைக்கு நீதி கிடைக்குதோ அன்னைக்கே பரிசுத்தம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பரிசுத்தமாக வாழக்கூடிய அந்த வல்லமை, அதிகாரம், அந்த பரிசுத்தத்தின் அரசாட்சி உள்ள நடக்கிறது. அது அப்படி வாழக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு உண்டாயிருக்கிறது. அப்படி வாழும்படியாக நாம் எதிர்பார்க்கலாம். இன்னொரு காரியம் சொல்றேன். 6வது காரியம், நீதிக்கு அடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிக்கு அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வாழ்க்கையின் வல்லமை.
புதிய வாழ்வு நம்மை அந்த நேரம் முதல் ஆட்கொள்ளுகிறது. Principle of new life, a principle of new life is put into us. ஒரு புதிய வாழ்வின் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பேதுரு சொல்லுகிறார் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே, நாம் திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களானோம் என்று. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே, ஒரு நிமிஷம் திருப்பம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார் இப்படியாக, 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகுதான்? அந்த ரட்சிப்பு நிறைவேற, அந்த ரட்சிப்பு நம்முடைய நிஜ வாழ்க்கையில நிறைவேற வேலை நடக்குது நமக்குள்ள. யார் அந்த வேலையை நடப்பிக்கிறது? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். என்ன அர்த்தம்? தேவனே இங்கிருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். என்ன செய்யறதுக்கு விருப்பத்தை கொண்டு வருகிறார்? நன்மையை செய்யறதுக்கு, அன்பினால் ஏவப்பட்ட காரியங்களை செய்வதற்கு, சரியான காரியங்களை செய்வதற்கு, தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு, பரிசுத்தமான நடவடிக்கையில் ஈடுபடும்படியாக, இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை மட்டுமே செய்கிறதற்கு தேவனே விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நேரம் முதற்கொண்டு விசுவாசிகள் ஒரு பெரிய மாற்றம். அநேகம் பேர் பாருங்க, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேருக்கு சொன்ன விளங்குறது கிடையாது. எனக்கு என்ன ரட்சிப்பு? போய் அதை சொல்ல. ஒருத்தர் சொன்னார், போய் அது இதுல சொல்லுங்க, அங்க எங்கேயாவது மோசமான ஆட்கள் வாழ்கிற இடமா, குடிச்சிட்டு உருண்டுட்டு கிடக்கிறான் பாருங்க, அதையும் எதையும் வணங்கிட்டு இருக்காம, அவங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லாதீங்க. நான் யாரு தெரியுமா? எங்க தாத்தாலும் பாதிரியாரா இருந்தவர். விளங்குறது இல்லை. நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், அப்படி ரட்சிக்கப்பட்டால், ரட்சிப்பு உங்களுக்கு உண்மையாமே இருக்குமானால், நல்ல காரியங்களை, பரிசுத்தத்தை விரும்பி அதை செய்யக்கூடிய ஒரு ஏவுதல் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமே. அதுதான் சொல்றேன். அது இல்லையே, அது இருக்கணுமே. ரட்சிக்கப்பட்டிருந்தால் தேவன் உங்களுக்குள்ள இருந்து கொண்டு விருப்பத்தையும் செய்கையும் அவர் கொடுக்கிறாரா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் இருந்து கொண்டு விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அந்த அனுபவம் இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் உள்ள அந்த விருப்பமும் செய்கையும் சில நேரங்களில் தவறலாம். ஆனா உள்ள தேவன் விருப்பத்தையும் செய்கையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு விருப்பமும் செய்கையும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. உள்ள தேவன் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாதவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. மாம்சமும் இச்சிக்குதான், ஆவியும் இச்சிக்குதான். இச்சிக்கிறது என்று சொன்னால் இது ஒரு விதமான இச்சிக்கிறது என்று சொன்னால் பிரியப்படுகிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமா நீங்க காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஏவுகிறது, பிரியப்படுகிறது. மாம்சம் எப்படியாவது உங்களை தவறான வழியில் நடத்தணும் என்று. ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இச்சிக்கிறது. என்ன இச்சிக்கிறது? இச்சிக்கிறது தப்பான அர்த்தத்தில் அல்ல. இச்சிக்கிறது என்றால் பிரியப்படுகிறது, வாஞ்சிக்கிறது, வாஞ்சியா இருக்கிறது. ஆவி உங்களுக்குள்ள இருந்து கொண்டு, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்துட்டு உங்களை மாம்சத்துக்கு விரோதமாக உங்களை நடத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறது. உங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு விரோதமாக, உங்களுடைய மாம்சம் உங்களை ஆட்கொள்ள முயற்சி செய்கிறது. அதற்கு விரோதமாக பாவத்தை ஜெயித்து மேற்கொண்டு, மாம்சத்தை மேற்கொண்டு நீங்கள் வாழும்படியாக உங்களுக்குள்ளாக ஆவி இச்சிக்கிறதா? நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. என்ன அர்த்தம்? சில நேரத்தில் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், ஆனால் தவறான காரியத்தை செய்கிறோம். ஏன்? மாம்சம் நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளாதபடிக்கு இந்த மாம்ச சரீரம் மூலமாக நம்ம மாம்சம் அந்த வழியில் நடத்துகிறதுக்கு வாஞ்சியா இருக்கிறது. எந்த நேரம் நம்ம ஒப்பு கொடுப்போமோ நம்ம கையை காலையும் கண்டிப்பா அது அப்படியே பிடிச்சுக்கிட்டு வா வா செய்யன்னு பிடிக்கும். ஆவியும் உள்ள வாஞ்சியா இருக்கிறது. ஆகியால் தான் சில நேரத்தில் மாம்ச பிரகாரம் சில காரியத்தை செய்யலாம் என்று ஒருவேளை அந்த பக்கம் ஒரு புல் இருந்தாலும் கூட நாம் நல்ல காரியங்களை
வேலை செய்யணும், இது சரி கிடையாது, நான் இப்படிதான் போகணும் என்ற உள்ள வாஞ்சி இருக்குது. அது ஏன் இருக்குதுன்னு சொல்றாரு அவரு. ஒரு பக்கம் மாம்சம் இச்சிக்குதான், இன்னொரு பக்கம் ஆவி இருக்குது, ரெண்டு பக்கம் இருக்குது, ரெண்டு அப்படின்றார். ஆனா உள்ள இருக்கிற ஆவி இந்த மாம்சத்தின் வல்லமையை காட்டிலும் பெரியது. பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ளும்படியாக நமக்கு அங்கே அந்த ஆவி உதவுகிறது. 18ஆம் வசனம் பாருங்க, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்புறம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியலகமாக இருக்கிற அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், ஆராதனை, பள்ளிச்சோனியம், பாயங்கள், விரோதங்கள் பாருங்க சொல்லிருக்கு. அதுக்குள்ள நடத்தலாம் என்று மாம்சம் இச்சிக்கிறது. ஆனால் ஆவியோ நம்ம கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும் என்று இச்சிக்கிறது. ரெண்டு வழி இருக்குது. நாம் இப்ப மாம்சத்தின் வழியில போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய திறமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் நாம் பாவத்தை ஜெயிக்க முடியும். பாவத்தின் அடிமையா இருந்த போது மாம்சத்தை பார்த்து முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில நாம இல்ல, அடிமைகளா இருந்தோம். இப்ப நீதிக்கு அடிமையா இருக்கிறபடினால மாம்சத்தின் வல்லமையை பார்த்து நீ போயிட்டு வான்னு சொல்ல முடியும். ஆகையால் தான் பாவத்துல ஜெயத்தை பெற முடியும். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்க ரொம்ப அருமையான வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர், எல்லாரும் சொல்லுங்க, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். விசுவாசிக்கு முதல் வேலை என்ன? முதல் காரியம் நடக்கிற காரியம் என்ன? ஆவியானவர் உள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். அவனுக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாகவும் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அதான் சொல்றாங்க, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது நினைக்கிறீர்களா? யாருக்கு சொல்றாரு இத? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். பாருங்க, இந்த சத்தியத்தை புரியாத விசுவாசிகளுக்கு சொல்றேன். விசுவாசி ரட்சிக்கப்பட்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு உலக சிநேகமுடையவனாக கெட்ட வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தால் அவனுக்கு சில காரியங்கள் விளங்கவில்லை. என்ன சொல்றார்? உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை நல்ல விதத்தில் நடத்த வேண்டும் என்று வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். வேதம் வீணாவா சொல்லுது? உனக்குள்ள ஒரு ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையின் ஆற்றலை நீ பயன்படுத்திக் கொள். அதன் மூலமா இந்த ஜெயத்தை நீ வாழ்க்கையில் நிலை நிறுத்து. இந்த மாதிரி அசிங்கமான வாழ்க்கைக்கு செல்ல வேண்டியதில்லை. ஆவியானவர் உள்ள இருந்து வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற அப்படின்னா அவர் வாஞ்சியா இருக்கிறார், உன்னை நடத்துவார், அவர் உனக்கு ஜெயத்தை தருவார். ஆகியால் இதை தள்ளிவிட்டு இப்படி நட என்று அங்கே போதிக்கிறார். 6ஆம் வசனம் பாருங்க, வாஞ்சியா இருக்கிறார்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல 6ஆம் வசனம் சொல்லுகிறார், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. எல்லாரும் சொல்லுங்க, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. யாருக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறாரு? ஆவியானவர். வெளியிலிருந்து என்ன பெரிய வல்லமை உங்களை இழுத்தாலும் உள்ள இருக்கிற ஆவியானவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. பாவம் பெருகிற இடத்துல என்ன பெறுகிறது? கிருபை பெருகுகிறது. தேவனுடைய கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம் இழுக்கிறது உண்மைதான். மாம்ச சரீரத்தின் மூலமாக பாவம் ஆட்கொள்ள முயற்சிக்கிறது. ஆனால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகமான கிருபை உள்ள இருந்து கொண்டு ஆவியானவர் கொடுக்கிறார். ஆகையால் தான் பரிசுத்த வாழ்க்கை செய்ய முடியும். இதனால் தான் சொல்லுகிறோம் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கை முடியவே முடியாது. எப்படி முடியும்? உள்ள இந்த ஆவியானவர் இருந்து இந்த தேவனே விருப்பத்தையும் செய்கையும் கொடுத்து இந்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருந்து அதிகமான கிருபையை நமக்கு கொடுத்தால்தான் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் என்கிறோம். நம்ம அப்படி பிரசங்கிக்கிறோம். வெறும் இயேசுவின் கொள்கையை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அதை செய்துக்கிறேன், நான் இதெல்லாம் செய்துக்கலாம், எல்லா மதத்திலும் சில நல்ல காரியம் இருக்குது, இதெல்லாம் எடுத்துட்டு நான் யோகியனா வாழ்ந்துருவேன் சொல்றது முடியாத காரியம். இந்த உள்ளே ஆவியானவர் இருக்கணும், தேவன் உள்ளே இருந்து செய்கையும் விருப்பத்தையும் தரணும், உள்ள அந்த வல்லமை இருக்கணும், அந்த வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கணும், பாவத்தின் வல்லமையிலிருந்து. இதெல்லாம் நடந்தாதான் பரிசுத்த வாழ்க்கையே சாத்தியம். கடைசியா நம்ம எதை சொல்லுவோம்? இப்படி பரிசுத்த வாழ்க்கை இதெல்லாம் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமலே சாத்தியம் என்று சொல்லுகிறவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். முதல்ல என்ன சொல்றாங்க? அது 3 காரியமா சொல்றேன். ஒன்றா சொல்றேன், அப்ப முறையா இருக்கும், நீங்க புரிந்து கொள்ளலாம். ஒன்னு என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவ அனுபவம் இல்லாமல், அதாவது ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமலேயே
கிறிஸ்தவனை போல வாழலாம், ஒரு உண்மையான விசுவாசியை போல வாழ முடியும். அதான் ஹியூமனிஸ்டுடைய டீச்சிங், அதான் அவருடைய உபதேசம். நீ வெளியே நிறைய பேர் அதை பேசுவாங்க, அறிவாளி எல்லாம். கிறிஸ்தவ உபதேசம், அதாவது ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமலேயே நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனை போல வாழ முடியும். ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க, ஒழுக்க நெறியான வாழ்க்கை. ஒரு மனுஷன் ஒழுக்க நெறியோட தூய்மையாக வாழ வேண்டும் என்பது அந்த மனுஷன் தனக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு. அதை அவனுக்கு யாரும் செய்ய முடியாது, அதை அவனுக்கு யாரும் சொல்லித்தர முடியாது. இது தப்பு, இது சரி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு மனுஷன் தானே அந்த முடிவுக்கு வந்து இதுதான் சரி இதுதான் தவறு என்று அறிந்து கொண்டு, யாருடைய பாதிப்பும் இல்லாமல், கம்பல்ஷன் இல்லாமல், யாருடைய அதிகாரமோ எந்த விதமான ஒழுக்க நெறியை குறித்த போதனைகளோ இல்லாமல் ஒரு மனுஷன் தனக்கென்று பொறுப்படுத்திக் கொண்டு அவன் தூய்மையாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். மூணாவது காரியம் என்ன சொல்றாங்க, இப்படி மீட்பின் பிரசங்கம் பண்ணி ரட்சிப்பின் அனுபவத்தை பிரசங்கம் பண்றது இந்த தூய்மையான வாழ்க்கைக்கு எதிராகவே இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் எதிராக இருக்குதான் தெரியுமா? ஏன் எதிராக இருக்குதுன்னா, நம்ம மீட்பு எப்படி பிரசங்கம் பண்றோமா, நீ பாவத்திலிருந்து ஒன்னு விடுதலையாக்கிக் கொள்ள முடியாது, இதுக்கு ரட்சகர் தேவை, அவர் உன்னை விடுதலையாக்க பிரசங்கிக்கிறோமா. உன்னுடைய செயல் ஒண்ணு இல்ல, ரட்சகர் உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று. அப்ப என்ன ஆயிடுதான், பாவிகளுக்கு பாவத்தை செய்யக்கூடாது, நான் முயற்சி எடுக்கணும், நான் முயற்சி எடுத்து நான் கஷ்டப்பட்டு இந்த பாவத்தெல்லாம் மேற்கொண்டு முன்னுக்கு வரணும், நான் தூய்மையா வாழ வேண்டும் என்கிற விருப்பம் போயிடுதான். ஏன்னா நம்ம என்ன சொல்றோமா, நீ ஒண்ணும் செய்யாத, உனக்கு ரட்சகர் செய்வார்னு சொல்றோமா. ஆகையால இந்த ரட்சிப்பை குறித்த போதனையே நல்ல தூய்மையான வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிறது என்று அவர்கள் போதிக்கிறார்கள். இது ரொம்ப பரவலாய் போதிக்கப்படுகிற ஒரு தத்துவம் இந்த உலகத்துல. இந்தியாவில் சில நேரத்தில் அது அவ்வளவா பேசாம இருக்கலாம். நீங்க இந்தியாவிலாம் சில வேற மைண்ட்ல இருக்கிறாங்க. இங்க உட்கார்ந்து அந்த ஒளியும் பார்த்துட்டு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அப்படி இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கிறாள் இப்படி பேசுறான். கொஞ்சம் வாழ்க்கையை உட்கார்ந்து கொஞ்சம் சற்று நிதானிக்கிறார்கள். இப்படி சொல்றாங்க, ரட்சிப்பு போதிக்காதீங்க, ரட்சிப்புனா என்ன, ரட்சகர் வரணும், ரட்சகர் எல்லாம் செய்வார்ன்றீங்க. அப்ப மனுஷன் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? தானே முயற்சி எடுத்து நல்லா இருப்பான் பார்க்கிற மனுஷனை கூட கெடுக்கிறீங்களா நீங்க? அதனால ரட்சிப்பு உபதேசம் வேண்டாம், அது கெடுதி. அது மனுஷனை தூய்மையான வாழ்க்கையில நடத்தாம அவனுடைய பொறுப்பற்றவனாக அவனை மாற்றி விடுகிறது. யாரோ ரட்சகர் என்ன மீட்பார், என்ன விடுதலையாக்குவான்னு அவன் பேசாம இருந்தான், இவன் ஒண்ணும் செய்ய மாட்டேன்றான் அப்படிங்கிறார்கள். இதுக்கு பதில் சொல்லலாம். முதலாவது அவர் சொல்லுகிற முதலாவது காரியம் என்ன, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமலே போதனைகளை கை கொள்ள முடியும் என்று. போதனைகள் எல்லா மதத்திலும் இருக்கிறது, எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் நல்ல போதனைகள் பல இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அநேகர் கிறிஸ்தவ போதனைகளை, புதிய ஏற்பாட்டின் போதனைகளை, இயேசுவின் போதனைகளை எடுத்து அடாப்ட் பண்ணிக்கொண்டு அதை பாரோ பண்ணிக்கிட்டு அதை தங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கலந்துக்கிட்டு பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அப்படி செய்திருக்காங்க. இயேசு சொன்னார், இயேசு இப்படி சொன்னார், இயேசுநாதர் இப்படி சொன்னார்னு சொல்லி இந்த இயேசுநாதர் போதனை கொஞ்சம் கொண்டாந்து சில காரியங்கள் எல்லாம், நல்ல காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களால் இயன்றவரை முயற்சி எடுக்கிறார்கள். அதையும் நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன இல்லைன்னு சொல்ல, என்ன முடியாதுன்னு சொல்றோம், இந்த இயேசுடைய சில போதனைகளையும் சில கொள்கைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து நல்ல காரியங்களை கடைபிடிக்க போறேன்னு சொல்லுகிறபடினால ஒரு மனுஷன் தேவன் சொன்னபடி பரிசுத்தமா இருக்க முடியும் என்று சொல்லுகிறது முடியாத காரியம். இவங்க என்ன சொல்றாங்க, சில காரியங்களை நான் நல்ல காரியங்களை செய்யறேன்றாங்க, அவ்வளவுதான ஒழிய தேவன் சொன்ன பரிசுத்தம் என்ன அது இவங்க புரிந்து கொள்றது, பரிசுத்தம்னால என்னன்னு புரியறது இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க, பரிசுத்தம்னா ஒழுங்கான வாழ்க்கை வாழணும், கிளீனா இருக்கணும், மாரலா இருக்கணும், ஒரு அசிங்கமான வாழ்க்கை நடத்தக்கூடாது, ஒரு தூய்மையான வாழ்க்கை நடத்தணும், பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, கொள்ளடிக்க கூடாது, ஒரு மற்றவர்களுக்கு சேவை செய்யணும், அன்பு கூறணும், இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் தான் அவர்கள் போதிக்கிறார்களே தவிர, இதெல்லாம் தான் அவர்கள் நன்மை நினைச்சிட்டு இருக்காங்க, இதுதான் இயேசுடைய கொள்கை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு சொன்னப்போ என்ன சொன்னார், என் பிதா பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒழுங்கா நல்லவரா இருக்கிறது போல நீங்களும் நல்லா இருங்கன்னு சொல்லல அவரு. ஹலோ, உங்க தலைவர் நல்லவரா இருக்கிறது போல நீங்க நல்லா இருங்கன்னு சொல்லல, கிடையாது. இன்னும் நல்லவரா இருக்கிறது போல நீங்களும் நல்லவரா இருங்க, அவரை போல நீங்க இருங்கன்னு சொல்லி என்ன பரவாயில்ல, சரி அவரை போல இருக்க வச்சுக்கலாம். இவர் என்ன சொல்றாரு, என்ன போலவே இருங்கன்றார். பிதா எப்படி பரிசுத்தரா இருக்கிறாரோ அது போல நீங்களும் இந்த பரிசுத்தம் புரியறது இல்ல, அது விளங்காம எப்படி பேசுறாங்க. பிதா பரிசுத்தரா இருக்கிறது போல நாம் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்றால் அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், அவருக்குள்ள இருக்கிற அந்த தன்மை நமக்குள்ள வர வேண்டும். இதுக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு புது வாழ்வு, புது ஜீவன், தேவனே அனுபவிக்கிற அந்த லைஃப்,
கிரேக்க மொழியில் ஜோவே என்று சொல்லப்படுகிறது. ஜோவேனா காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவன் அனுபவிக்கிற அந்த வாழ்வு நமக்குள்ளாக வந்தாலும் அந்த தன்மையோடு வாழ முடியும். இது சும்மா அதை கொஞ்சம் எடுத்துக்கிறது கிடையாது, தொட்டுகிறது கிடையாது. இது முற்றிலுமா உள்ள இருந்து பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள பிரவேசித்து பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அப்படிதான் நான் தேவனை போல பரிசுத்தராய் இருக்க முடியும். அப்புறம் தேவனே உள்ள இருந்து கொண்டு நம்ம நடத்துகிறார், விருப்பத்தையும் செய்கையும் தர்றார். அப்பதான் அந்த பரிசுத்தம் வரும். தேவன் உள்ள இல்லாம அந்த பரிசுத்தம் வரவே முடியாது. தேவன் அங்க விட்டுட்டு நீங்க பரிசுத்தம் பண்ண முடியாது. அதைத்தான் நாம் போதிக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவம் என்ன? தேவன் உள்ள வர வேணும். மனுஷன் உண்டாக்கப்பட்டது நோக்கமே அதுதான். மனுஷனுக்கு இந்த சரீரத்தாண்ட கொடுத்த நோக்கமே அதுதான். தேவன் உள்ள வந்து இருக்கணும், வாசம் பண்ணணும். அதுக்குதான் இது தேவனுடைய ஆலயமா இருக்கணும். The body is for the Lord. சரீரம் கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் நோக்கமே. நீங்க சரீரம் கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு நான் அந்த கொள்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அதுல சில நல்ல காரியம்லாம் இருக்கலாம், நான் செய்ய போறேன்னா செய்யறதுக்கு விருப்பம் எங்க வரப்போகுது, செய்கை எங்க வரப்போகுது, வைராக்கிய வாஞ்சை எங்க உண்டாக போறது, வல்லமை எங்கிருந்து வரப்போறது, அதிகாரம் எங்கிருந்து வரப்போகுது. ரட்சிக்கப்படாத பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்களே, இதைத்தான் நாம் போதிக்கிறோம். இது உள்ள தேவன் இருந்தாதான் வெளியே செய்க வரும் அப்படின்னு நாம சொல்லுகிறோம். அவங்க சொல்றாங்க இல்லாமலே வரணும், முடியாது. தேவன் சொல்லுகிற பரிசுத்தம் அப்படி வர முடியாது. இரண்டாவது, எல்லா மனுஷரும் தங்களுடைய ஒழுக்க நெறிக்கு தாங்களே பொறுப்படுத்திக் கொள்ள வேணும். மற்றவங்க சொல்லி நடக்கிறது இல்ல, தாங்களே பொறுப்படுத்திக் கொண்டு பொறுப்போடு நடந்து கொள்ள வேணும்னு சொல்றாங்க. ஒழுங்கா தூய்மையா வாழ வேணும், கிளீனா இருக்கணும்னு சொல்றாங்க. சரி, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்ப இந்த இருக்கிற சிஸ்டமே நம்ம மாத்தணும். அப்படி எல்லா மக்களும் பொறுப்படுத்திக் கொண்டு செய்யக்கூடியவர்களா இன்னைக்கு போலீஸ் தேவையில்லை, போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, கோர்ட்டு தேவையில்லை, வக்கீல் தேவையில்லை, நீதிமன்றங்கள் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. கொஞ்சம் விட்டு பாருங்களேன். அவனவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனவன் தன் இஷ்டப்படி செய்தான் ரோட்ல நடமாட முடியாது. நம்ம இப்படி காசு பண்ணினா ஏத்திட்டு போயிட்டே இருப்பான். அவன் இஷ்டம், அவ்வளவுதான். பிடிக்கல, நீங்க கொடுக்க வந்தீங்க, அவ்வளவுதான். சட்டங்கள், நியாயங்கள், நீதிகள், கோர்ட்டு, நீதிமன்றம், வக்கீல், ஜட்ஜு, போலீஸ் இதெல்லாம் இல்லைன்னா நாடு என்ன ஆகிறது? இது ஒன்றை காண்பிக்கிறது. என்ன காண்பிக்கிறது? சிம்பிளான காரியம். எல்லா சொசைட்டிலும் ரொம்ப ரொம்ப பிரிமிட்டிவ் சொசைட்டி, ரொம்ப பின்தங்கிய சொசைட்டியில பார்த்தாலும் சரி, ரொம்ப வளர்ச்சி அடைந்த சமுதாயத்தில் பார்த்தாலும் சரி, எந்த சமுதாயத்திலையும் அதற்குரிய சட்டத்திட்டங்கள் படிதான் வாழ்றாங்க. அவங்களுக்குள்ள சட்டத்திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க, அதன்படிதான் அவர்கள் வாழ்கிறார்கள். அது எதை காண்பிக்கிறது? மனுஷனுக்கு வேற ஒருத்தர் சொல்லி சில காரியங்கள் தெரிய வேண்டியது இருக்குது. நாமே சின்ன வயசுல சில காரியங்கள் மற்றவங்க சொன்னா கேட்க மாட்டோம். பெரியவங்க சொன்னா, பெரியவங்களான பிறகு நமக்கு புத்தி வருது. ஓஹோ, அவங்க சொன்னது கரெக்ட் தான், இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அறிந்து கொள்ள வேண்டியது அநேக காரியங்கள் இருக்கிறது. இப்படி மற்றவர்கள் போதித்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் உலகத்தில் அநேகம் இருக்குது. அது போலவே எல்லா மற்றவர்கள் போதிக்கிற எல்லா காரியத்தை காட்டிலும் தேவன் தான் எது சரி என்று சொல்வதில் ரொம்ப சரியானவர். மனுஷன் கையில் அதை விட்டா போச்சு. தேவன் தான் எப்படிப்பட்டவர்? எது சரி எது தவறுன்னு சொல்லுகிறதுல தேவனை போல பூரணர் ஒருவரும் கிடையாது. அதுக்கு தேவன் தேவை. மனுஷன் வந்து நான் பொறுப்படுத்துகிறேன், நான் செய்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. மனுஷன் பொறுப்படுத்த செய்ய முடியாது. தேவனே அவர் இப்படிதான் இருக்க வேணும் மனுஷன் சொல்றாரு. அப்படிதான் இருக்க வேணும். சொன்ன இல்லையா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்ன ஒரு கதை. உலக மகா யுத்தத்தின் போது ஒரு ஜெனரல் ஒன்று சொன்னாராம், பாரிஸ்ல, பிரான்ஸ்ல, அமெரிக்க சோல்ஜர் மத்தியில நாளைக்கு பரேட் இருக்குது, 6 அடி உயரம், 6 அடி 1 இன்ச் உயரம் உள்ளவங்க இந்த பரேட்ல மார்ச் பண்ண முடியும் சொன்னாராம். அதை வந்து சென்டிமீட்டர் கணக்கு சொல்லி இருக்கிறாரு. 181 சென்டிமீட்டர் இருக்கணும். சொன்ன உடனே அமெரிக்கர்களுக்கு எல்லாம் சென்டிமீட்டர் இன்னைக்கும் அவங்க இது பண்ண மாட்டாங்க. இங்கிலாந்துக்காரர் என்ன பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவான் அமெரிக்கா. இங்கிலாந்துக்காரனா பிடிக்காது. நம்ம இந்தியாவில் கதவு எப்படி திறக்கணும்னா எப்படி திறப்பான். இந்த பக்கம் உட்காந்து ஓட்டினா அந்த பக்கம் உட்காந்து ஓட்டுவா. சுவிட்சை அழுத்துறோம் ஆன் பண்றதுக்கு, அவன் இப்படி தூக்கி விடுவான் ஆன் பண்றதுக்கு. வேணும்னு நீ என்ன சொல்றது எனக்கு போ அப்படின்னு இங்கிலாந்துக்காரங்க. இன்ச்சஸ் அவங்க இன்னைக்கும் மைல் தான், கிலோமீட்டர் கிடையாது, இன்ச்சஸ் கிடையாது, இன்ச்சஸ் தான், சென்டிமீட்டர் கிடையாது. 151 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்ல உடனே எல்லாருக்கும் குழப்பமா. ஒருத்தர் பார்த்து சொல்லிட்டானா, நான் இருப்பேன் 182 இருப்பேன் எப்படியும் அப்படின்னு. இன்னொருத்தனா நான் அதுக்கு மேல இருப்பேன் 183 இருப்பேன் நான். இப்படியே உள்ள எல்லாருக்கும் பெரிய வாக்குவாதம். நான் இருப்பேன் 181, நான் இருப்பேன் 182. ஒரு நாள் நேரம் கொண்டு வந்தான் பெரிய ஹைட் அளக்கிறதுக்கு. ஒருத்தவங்க நேரம் வந்து செவுத்து அளந்து ஒரு கோடு போட்டான் கரெக்டா.
வந்து நில்லு. நான் வந்து நின்ன பிறகுதான் நான் இருப்பேன் 182 183 இருப்பேன் சொன்னாலும் நின்று பார்க்கறான், அது குறைவா இருக்குது. இதுதான் உலகம். உலகம் சொல்லுது எனக்கு தெரியும் எப்படி நடந்துக்கிறேன், நான் எனக்கு தெரியும் எப்படி யோகியமா இருக்கணும்னு எனக்கு தெரியும். கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் சரி கிடையாது. பூரணராகிய தேவன் ஒருவர் இருக்கிறார். எல்லா ஒழுக்கத்துக்கும் காரணர் அவர் தான். அவர் அளவுகோல் வச்சிருக்கிறார். அந்த அளவுகோல் படிதான் நான் பரிசுத்தரா இருக்கணும் ஒழிய நாம நினைச்ச அளவுகோல் படி அல்ல. நாம ஓரமா போய்கிட்டு நான் ஓகே தான், நான் பரவாயில்ல, நான் மற்றவனோட பரவாயில்ல, நான் ரொம்ப நல்லவன் தான், என்ன பண்ண எடுத்துங்க, நான் ரொம்ப யோகியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்ல. அவருடைய அளவுகோலின் படி, அவர் வச்ச ஐட்டின் படி கரெக்டா மெஷர் பண்றீங்களா இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா யோகியம்? அதுதான் இங்க வேதத்துல சொல்லுகிற பரிசுத்தம். அது உள்ள தேவன் இருந்தாதான் அந்த அளவுக்கு நாம எட்ட முடியும். உள்ள தேவன் இல்லைன்னா அளவே தெரியாதவர்களா இருக்கிறோம். நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ஓகேன்னு. நம்ம கற்பனையின் உலகத்துல மிதந்துகிட்டு இருக்கிறோம். நான் பரவாயில்ல, மற்றவனோட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனோட பரவாயில்ல, அந்த கிறிஸ்தவனோட பரவாயில்ல, இந்த பிரசங்கியாரோட பரவாயில்ல, இவரை விட பரவாயில்ல, அவரை விட பரவாயில்ல. தேவனுடைய பரிசுத்தம் அது வேற. கடைசியா கடைசியாக அவங்க என்ன சொல்றாங்க, வரணும்ன்றீங்க, ரட்சகர் தான் ரட்சிக்கிறாருன்றீங்க, உன்னால முடியாதுன்றீங்க, அவன் ஒழுங்கா இருக்கிறவன முயற்சி எடுக்கிறவன கூட எடுக்க வேணான்றீங்க. ஆகையால இந்த மீட்பின் உபதேசம் வந்து, ரட்சிப்பின் உபதேசம் வந்து ஒழுக்க நெறிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்ன இல்லையா? அது தவறு. ஏனென்றால் சரித்திரமே அதை தவறு என்று நிரூபிக்கிறது. சரித்திரத்தை பார்த்த, சரித்திரத்தை போதிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், சரித்திரத்திலே சில காலங்களிலே சமுதாயம் சிறப்பாக விளங்கினதாம். அந்த கால அளவை எடுத்துக்கொண்டு பார்த்தால் சரித்திரவாதிகள், கிறிஸ்தவ சரித்திரவாதிகள் இல்ல, சரித்திரக்காரர்கள் இல்ல, சரித்திர போதகர்கள் பெரிய பெரிய யூனிவர்சிட்டில இருந்து இவங்க கிறிஸ்தவ விசுவாசி இல்ல அவன் சொல்றான். அந்த காலத்துல புராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் பீரியட், மார்ட்டின் லூத்தர் சத்தியத்தை அறிந்து கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே வந்து சத்தியத்தை ரட்சிப்பு உபதேசத்தை ஸ்ட்ராங்கா போதிக்கிற காலத்துல அது ஒரு பொற்காலம் போல உருவானதான். ஏன் உருவானதுக்கு சரித்திரவாதிகள் சொல்றாங்க. இந்த மீட்பின் உபதேசம் பிரசங்கிக்கப்பட்டதுனால பொற்காலம் உருவானது என்றாங்க. மீட்பின் உபதேசம் பிரசங்கிக்கப்பட்டதுனால சமுதாயமே சீர்திருத்தம் அடைந்தது, சமுதாயமே மாறினது என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை, சரித்திரத்திலேயே அது இருக்குது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பாருங்க, குடியாரர்கள், மற்ற ஹோப்லெஸ் ஆளுங்க, ஒண்ணுமே வில் பவர் இல்லாத ஆளுங்க, தங்களை மீட்டுக் கொள்ள முடியாத ஆளுங்க, நல்ல வழியில் நடக்க முடியாத ஆளுங்க திடீர்னு வர்றாங்க, சபையில் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா முற்றிலும் விடுதலையானவர்களாக, மாற்றப்பட்டவர்களாக, அற்புதமாக மாற்றப்பட்டவர்கள். இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? எப்படி ஆனார்கள்? அது மீட்பின் மகிமை, ரட்சிப்பின் வல்லமை, அதனுடைய மகிமை. அது இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது ரட்சிப்பின் மகிமை. அவங்க கூப்பிட்டு, இங்க வா தம்பி, எவ்வளவு நாள் குடிச்சுக்கிட்டு ரொம்ப குடிக்க அருமையா இருக்கிற, இனிமே ஒழுங்கா இருப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு நீயே உன்னை பாத்துக்கோ அப்படின்னா வெளியே போய் என்ன பண்ணா, நல்லா பாத்துக்க போறான். உருண்டு எந்திரிச்சு அவனை தூக்கிட்டு தான் வரணும். கிடையாது, அவனுக்கு ஒரு விடுதலை தேவை. அவனால முடியல, அவனால கட்டுப்படுத்த முடியல, அவனை ஆட்டிக்கொண்டு ஆட்டி படைக்கிறது. அவனுக்கு விடுதலை எப்படி வருது? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு விடுதலையாகி, முற்றிலுமா விடுதலையாகி இன்றைக்கு இருக்கிறார்கள் பார்த்தேன்னா அதுவே ஒரு பெரிய சாட்சி. மீட்பின் உபதேசம், மீட்பை குறித்து பிரசங்கித்து மீட்பை பெறாதவர்கள் பரிசுத்த அடைய முடியாது. ஏன்? மனுஷன் பாவி, அவன் பாவத்தில் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறான், தன்னை ரட்சித்துக் கொள்ள கூடாத நிலையில் இருக்கிறான். அதனால அவனுக்கு ரட்சகர் தேவை. அந்த ரட்சகர் இயேசு. மனுஷன் ரட்சகரா இருக்க முடியாது, ஏன்னா மனுஷன் பாவி. ரட்சகர் பாவமற்றவர். அவர் வந்து பாவமற்ற ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்துக்கு கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார். சிலுவையில் அதுக்காக தான் மரித்தார். அதுக்காக தான் இயேசு உலகத்தில் வர வேண்டியதா போச்சு, தேவனே வர வேண்டியதா போச்சு. ஏன்னா எந்த மனுஷனும் பாவம் இல்லாதவங்க கிடையாது. தேவனே உலகத்துக்கு வர வேண்டியதா போச்சு, உலகத்துக்கு வந்து நமக்காக மரிக்க வேண்டியதாயிற்று, சிலுவையில் ரத்தம் சிந்த வேண்டியதாயிற்று. தேவன் அவர் மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். ஏனென்றால் இவர் பாவம் செய்யாதவர். இந்த மரணம் அவருடைய மரணம் அல்ல, இது நம்முடைய மரணம். இதை பிரசங்கிக்கிறோம். இதை பிரசங்கிக்கும் போது ஒரு வல்லமை மனுஷன் வந்து பிடிக்குது. இதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு மல்லனை ஆட்கொள்ளுகிறது. இயேசுவே நீ ரட்சகர், நான் பாவி, அவனை அகமை பிடி ஆட்கொண்டு